மனசாட்சி உள்ளவர்களுக்கு இந்த ஆட்சி செய்திருக்கிறது என்ன தெரியும். எல்லாவற்றுக்கும் மேல உங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சி அந்த காலத்தில் என்னென்ன செய்திருக்கு. முழு பூசணிக்காக தோற்றல் மறைப்பது போல புதுசா போய் ஏடி எல்லாமே பிஜேபியில போய் சேர்ந்திருக்கிறார். அவருக்கு பழைய கட்சி அதிமுக இந்த ஊர்ல எல்லாரும் போயிருக்கிற இடத்துல அயோத்தியா மாத்தணும்னு அவர் நினைக்கிறார். அவர் இல்ல, யார் வந்தாலும் சரி தமிழ்நாடு நிச்சயமா அயோத்தி ஆவார். ஒரு வகையில் அவர் அயோத்தி ஆவர் என்ற அர்த்தத்தில் என்ன சொன்னார்னு தெரியல. இன்னைக்கு அயோத்தியிலே அவன் கட்சி தோத்து போகுது. பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளவு பேசுறார்கள் அயோத்தி என்று. இந்த அயோத்தியில ராமர் கட்டணம் தானே அவங்க செஞ்சு சாதனை சொல்லிட்டு இந்த கோயில்ல கொடியேற்றுறதே மோடி பெரிய பெருமையா சொல்லியிருக்காரு. அதே தொகுதியில நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று பிஜேபி தோல்வி அடைந்து, அது மட்டும் இல்ல வரலாறே படிச்சிருக்காங்க. ஜெனரல் சீட்ல ஒரு எஸ்சி பட்டியலினத்தை சார்ந்தவர் நின்று வெற்றி பெற்று மோடி முகத்திலும் பிஜேபி முகத்திலும் கரி பூசியிருக்கிறார். அதாவது இந்த நாடு எப்பொழுதுமே மத நிலத்தில நம்பிக்கை உள்ள நாடு. அதுவும் அவருக்கு பிறந்தது நெல்லை மாவட்டம். இந்த நெல்லை மாவட்டத்துக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்குது. இஸ்லாமியர்கள் இந்துக்களை மாமா என்று தான் அழைப்பார். ஒவ்வொரு ஜாதியில் இருக்கிறவரும் இஸ்லாமியர்களை ஒரே போட்டுதான் அழைப்பார்கள். அப்படி ஒரு பாரம்பரியமா இருக்கிற இந்த மண்ணில இது அயோத்தியாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் போய் சேர வேண்டும் என்று. திமுகவுடைய நாட்கள் என்ன பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்படி சொல்லவர்கள் பாதி பேருடைய நாட்கள் முடிஞ்சு விட்டு தொடர்ந்து விஜயோட கட்சிக்கு தலைவர்கள் எல்லாம் போயிருக்காங்க. காங்கிரஸோட ஒரு ஆலோசனை கூட நேற்று போய் அவர் போய் பார்த்து வந்திருக்காங்க. அது எங்களுக்கு ஆபரகாம் சொன்ன பழமொழிதான் ஐ எம் பாலிசிங் மை ஷூன்னு சொன்னார். எங்க கட்சி வளமாக இருக்கிறது. 2,70,00,000 மக்கள் தமிழ்நாட்டிலே எங்கள் கட்சியில உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள். மொத்த வாக்காளர்கள் 5,75,00,000 தான் வருவாங்க. அதில் 2,70,00,000 மக்கள் திமுக இருக்கிறாங்க. அவ்வளவுதான் எங்க பல்வேறு கட்சிகள் இருந்து தொடர்ந்து திமுகவுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. வர்றவர்களை வரவேற்போம். இங்கிருந்து யாரும் போறவங்களா இல்ல, போறது ஒருத்தர் கூட போறது இல்லை. திமுக வர்றவங்களை எல்லாரையும் அரவணைக்கிற தலைவராக தளபதி மு.க. ஸ்டாலின். துளி அளவு கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி அறிக்கை விட்டுருக்காரு. அவர் எப்படி உயிரோட தமிழ்நாடு பூரா சுத்தி வர்றாரு? பாதுகாப்பு இல்லைன்னா அவர் தெருத்துருவா போறாரு, ஊர் ஊரா சுத்துறாரு. பாதுகாப்பா தான் இருக்காரு. அவர் வீட்டுல இருக்கிறவங்க பாதுகாப்பா தானே இருக்காங்க. என்ன ஆபத்து வந்துச்சு சொல்லட்டும் எடப்பாடி. அவர் ஆட்சியில் நடக்காதுதா. பொள்ளாச்சியில குழந்தைங்களாம் நடக்க முடியாம ஐயோ பொய்யோன்னு கத்துன இதெல்லாம் மறந்து விட்டாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? இவர் ஆட்சியில தான் ஒரு அமைதியே இல்லாத அளவுக்கு இருந்தது. பொள்ளாச்சியில நடந்து பெற்ற பாலியல் குற்றங்கள் மறந்துட்டாங்களா? இவர் ஆட்சியில இவங்க அம்மா சொத்தையே பாதுகாக்கிறதுக்கு யோகியதை இல்லாதவர் தான் எடப்பாடி. அந்த அம்மா கோயில் கட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்களே, அந்த அம்மா கடைசி காலம் வரை வாழ்ந்தது கொடைநாடு. அந்த கொடைநாடை காப்பாற்ற முடிஞ்ச அந்த எடப்பாடியால சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிற யோகிதை எடப்பாடி கிடையவே கிடையாது. பெத்த தாய்க்கு சமமா மதிக்கேன்னு சொல்ல ஜெயலலிதாவுடைய சொந்த வீட்டையே காப்பாற்ற முடியாதவர்கள் இதை பற்றி பேசுவது யோகிதையற்றவர்கள். அது சம்பந்தமா இன்னும் மிக விரைவில் ஒரு போராட்டமே வேற. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.